ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ நிறைய நாள் ஆனதுக்கப்புறம் நம்ம அகைன் கம்பேக் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் ஒரு 3 to 4 days ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நான் வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய நைட் ரொட்டீன் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி யாராவது நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நைட் ரொட்டீனில் வந்து நான் ஈவினிங் எப்போவுமே ஃப்ரெஷ்அப் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின்னில் வந்து ஒரு சீரம் அப்ளை பண்ணுற பழக்கம் வந்து இருக்குது. ஸோ இது எதனால் அப்படின்னா ஏதாவது பிம்பிள்ஸ் மார்க் இருந்தாலும் போகும் அண்ட் ஓப்பன் போர்ஸ் இருந்தால் அது கிளியர் ஆகும். அதனால இந்த சீரம் வந்து நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சீரம் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும். அதனால் லைட்டாக மாய்ஸ்சரைசர் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டோட நேம் வந்து நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நைட் டின்னருக்காக நான் இன்றைக்கி வெஜ் ரைஸ் வந்து பண்ண போகிறேன். பிகாஸ் எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆனது. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரைட் ரைஸ் வந்து பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம ஃபைனாக சாப் பண்ண கார்லிக் ஜிஞ்சரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் 2 பிக் ஆனியன் வந்து ஃபைனாக சாப் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நீளமாக வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி கொஞ்சமாக கரி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 க்ரீன் சில்லிஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் பார்ஷியலாக வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணணும். இந்த பிசிஓடி அண்ட் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த கேபேஜ் அண்ட் காலிஃப்ளவரை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நம்ம கேபேஜ் அண்ட் காலிஃப்ளவர் வந்து சாப்பிடும்போது தைராய்டு அண்ட் பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சால்ட் ஆட் பண்ணும்போது வெஜிடபிள்ஸ் வந்து சீக்கிரம் வந்து பாயில் ஆகும். அதனால் எல்லா வெஜிடபிள்ஸும் இப்போ பார்ஷியலாக பாயிலாக இருக்குது. இந்த டைமில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு டொமேட்டோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ வந்து நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் இங்கே சோயா சாஸ், சில்லி சாஸ் எதுவுமே வந்து ஆட் பண்ணல. ரீசன் வந்து ப்ரீவியஸாக நாங்கள் சோயா சாஸ் அண்ட் சில்லி சாஸ் எல்லாமே வந்து வீட்டில் வாங்கி வைப்போம். பட் வந்து அதை கம்ப்ளீட்டாக வந்து நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டோம். அதில் கொஞ்சமாக தான் ஒரு 10% வந்து நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் எல்லாமே வந்து கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்பயர் ஆகிட்டு அதை வெளியில் தூக்கி போடுவோம். ஏன் அப்படின்னா நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதே ரொம்ப ரேராக தான் வந்து செய்வோம். இப்போ வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் கொரியண்டர் பவுடர் அண்ட் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் பவுடர். ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் ரைஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலி கொரியண்டர் லீவ்ஸ் வந்து இது மேலே தூவி விடுங்க. ரைஸ் வந்து குக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ப்ரெஷர் அவுட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஆற விடுங்க. ஸோ வந்து ஆற விட்டதுக்கப்புறம் இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரேக்மெண்டட் டெக்ஸ்சரில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த வெஜிடபிள்ஸோடு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரைஸோட வேணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நான்வெஜ் ரொம்ப லைக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சிக்கனை வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து எக் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். டின்னர் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பப்பாயை வந்து ஒரு 4 days பிஃபோர் வந்து நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம். அது கட் பண்ணல. ரீசன் வந்து கொஞ்சம் காயாக இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பழுத்த மாதிரி இருக்குது. பட் கட் பண்ணும்போது அகைன் இது வந்து காயாக தான் இருந்தது. பழுக்கல சரியாக. ஓரளவுக்கு தான் வந்து பழுத்திருந்தது. அண்ட் வெளியில் பார்த்தா பழுத்த மாதிரி இருக்குது. பட் உள்ளே வந்து கட் பண்ணும்போது பார்ஷியலாக வந்து பழுத்திருந்தது. கொஞ்சம் வந்து பழுக்காமல் இருந்தது. அண்ட் நியர்லி இது ஒரு 3.5 கிலோஸ் வரும்னு நினைக்கிறேன். இந்த சைஸ் இதோட வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மோர் தென் 3 கிலோஸ் வந்து இருக்கலாம். ஸோ கட் பண்ண வந்து இதை ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. அண்டு நான் வந்து குக்கும்பர் ஸ்கின்னை பீல் ஆஃப் பண்ணுறத பீலரை வச்சு இதோட ஸ்கின் வந்து பீல் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணேன். பட் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்தது.
நெக்ஸ்ட்டு வந்து இந்த பீலரை வந்து தூக்கி போட்டுட்டு நம்ம கத்தியால் இதை தோலை வந்து கட் பண்ணலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் நைஃப் யூஸ் பண்ணிவிட்டு இதோட ஸ்கின்னை வந்து கட் பண்ணேன். இந்த பப்பாய வந்து ஒரு 2 டேஸ் பிஃபோரே கட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் வந்து எனக்கு டைம் கிடைக்கல கட் பண்ணுறதுக்கு. அதனால கட் பண்ணாம அப்படியே வச்சிருந்தேன். ஸோ இன்னைக்கு நைட் வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு நைட் கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா, நைட் யாருமே சாப்பிட மாட்டாங்க. எப்படி என்னதான் இருந்தாலும் கட் பண்ணி வச்சா காலையில தான் சாப்பிடுவாங்க. அதனால எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சேன். இங்க பாருங்க எவ்வளோ பீஸஸ் இருக்கு. ஸோ இது வந்து நெய்பர்ஸ்க்கு எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு நாங்களும் சாப்பிடுவோம். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.